ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கையில் இருந்தது மேக்னெட்டுங்க. இந்த ஸ்டாண்டு தாங்க. இந்த பாத்திர ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தானே நம்ம வைப்போம். கிச்சனில் வந்து வாஷ் பேஷனுக்கு மேலே வச்சுருக்கேங்க. இது வாங்கி ஒரு 7-8 வருஷம் இருக்குங்க. எனக்கு கடையிலேயும் வந்து அவங்க செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. மேக்னெட்லாம் வச்சு மேக்னெட்டு ஒட்டலை. அதோட இது வந்து அதே இடத்துல இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு ஒரு பிளாஸ்டிக் கூடையை வாங்கி அந்த இடத்துல வச்சேன். அது பிளாஸ்டிக்குங்கிறதுனால ரொம்ப ஜாமானும் அதில் வைக்க முடியாது, வெயிட்டு தாங்காமல் உடஞ்சும் போச்சு. இதில் வைக்கிற மாதிரி அதில் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் கம்பி போட்டு வேறு இடத்துல கட்டி வச்சா அது கிழிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மேக்னெட் வச்சேன், ஒட்டலை. கத்தியை வச்சு சொரன்னேன், பளபளன்னு வந்துருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இதை அக்கு வேற கலட்டிடுவோம் அப்படின்ட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சு ஸ்க்ரூவை கலட்டினா ஸ்க்ரூ எல்லாம் ஜாம் ஆகி போய் வரமாட்டேன்ருச்சு. ஏன்னா இது காஸ்டிக் சோடான்னு விற்கிது கடையில். அதை வாங்கி பாட்டாக கலட்டி வார்ம் வாட்டர் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு எடுத்தோம்னா புதுசு மாதிரி வந்துடும். அதை கலட்டவும் முடியலை, காஸ்டிக் சோடா வாங்க போகவும் முடியலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாத்திரம் கழுவுற லிக்விடை வச்சு பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ் புதுசாக வச்சுருந்தேன், அதை வச்சு தேய்ச்சேன். இன்னும் நல்லா தேய்ச்சா அழுக்கு போயிருக்கு. எனக்கு முடியல, என்னால் முடிஞ்ச வரையும் தேய்ச்சி கழுவிட்டு அதில் தூக்கி திருப்பி அதே இடத்துல வச்சு பாத்திரத்தை அடிக்க வச்சுட்டேன். அது என்னென்னா, நம்ம கிச்சனில் இருக்கிறதுனால அந்த சமையல் எண்ணெய், குக்கிங் டஸ்ட்டு இதெல்லாம் போய் படிஞ்சு துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஸ்பூனு, அதை சம்சான்னு சொல்லுவோம், அது வந்து அந்த கை பிடிக்கிற இடத்துல தேங்காய் கீறினதெல்லாம் வளைஞ்சி போச்சு. கொரடை வச்சு பண்ணால் சரியாகவே வரலை. அப்புறம்தான் ஐடியா வந்துச்சு, அந்த அம்மிக்கல் ஓரத்தில் அதை வச்சு இடிக்கலை வச்சு இடித்தேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் இடித்ததுனால கரெக்டாக வந்துடுச்சு. 6 ஸ்பூனுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு சம்சாவும். இது எதுக்கு வடிகட்டி வச்சுருக்குன்னு, இந்த வடிகட்டி அளவுக்கு உள்ள பாத்திரத்தை எடுத்து அந்த உரல் இருக்குல்ல அதை வச்சு, இந்த வடிகட்டியும் நெளிஞ்சு போதா அந்த மாதிரி தான் நெளிவு எடுப்பேன். அந்த சின்ன வடிகட்டியை இந்த உரலில் வச்சு அந்த இடிக்கல்ல வச்சு இடித்து அந்த நெளிவெல்லாம் எடுப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.